சாய்ராம் நியூமராலஜி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். ஒரு மனிதர் வாழ்க்கையில தொடர்ந்து அவங்களுக்கு வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது அவர்களுடைய பெயருக்கும் பிறந்த தேதிக்குமான ஒற்றுமைகளை பத்தி நம்ம பதிவுகள்ல நிறைய பேசியிருக்கோம். இப்ப நம்ம இந்த பதிவுல அதுக்கான உதாரண மனிதர்களை பற்றி பேச போறோம். அதுவும் நம்ம ப்ரோக்ராம எல்லா தரப்பு மனிதர்களும் பார்க்கறதுனால அவர்களுக்கு நன்கு பரிச்சயமான மக்களை பற்றி பேசினா ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்காக இப்ப பிரபலமாக இருக்கக்கூடிய டெலிசீரியல்ஸ் அதுல இடம்பெறக்கூடிய கதாபாத்திரங்கள், அவங்களுடைய உண்மையான பிறந்த தேதி, அவர்களுடைய பெயர், இதனுடைய அடிப்படையில நிறைய விஷயங்களை இப்ப இந்த பதிவுல பேச போறோம். ஒரு பிறந்த தேதி எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கிய அங்கம் வகிக்குது அப்படிங்கறத எல்லாமே இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். அதே போல இந்த பதிவின் இறுதியில இலவச பொது பலன்களுக்கான குறிப்பு வரும். அதையும் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். நம்ம சாய்ராம் நியூமராலஜி நேயர்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவான இலவச பொது பலன்கள் பற்றி அதில் நான் சொல்ல போறேன். வெற்றி வசந்த் சிறகடிக்க ஆசையில ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து கொண்டிருக்கிறார். அப்படி சொன்னா கூட உங்களுக்கு தெரியாது, முத்து அப்படின்னு சொன்னா தெரியும். அந்த முத்து அப்படிங்கிற கேரக்டர் மிகவும் நேர்த்தியான ஒரு கதாபாத்திரமாக வந்திருக்கு. இதுல வெற்றி வசந்த் அவர்களை பற்றி சொல்லணும்னா அந்த பெயரே அவருடைய அதிர்வலைகளை பற்றி சொல்லிடும். எந்த அளவுக்கு அது வெற்றியை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடும். இதனுடைய பெயர் எண்ணின் தன்மை 7ஆம் எண்ணின் ஆதிக்கத்துல வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கோம். ஒரு 7ஆம் எண் அப்படிங்கிறது ஒருவருடைய பெயரில் இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு கலை ரசனை மிகுந்த மனிதர்களை உருவாக்கும். கலை உலகில் வெற்றியை கண்டிப்பாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆதிக்கம் அப்படிங்கிறது 7ஆம் எண்ணிற்கு உண்டு. பொதுவாக 7ஆம் தேதிகளில் பிறந்தவர்களை நீங்க எடுத்துக்கோங்க. திரு கமலஹாசன் துவங்கி மணிரத்னம் அவர்கள், இது மாதிரி ஏகப்பட்ட ஜாம்பவான்கள் எல்லாருமே இந்த 7ஆம் எண், விஜய் சேதுபதி அவர்கள், இவர்களுடைய பிறந்த தேதியிலேயோ பெயரிலேயோ இந்த 7ஆம் எண் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டு கொண்டே இருக்கும். அதுவல்ல முக்கியம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே லைஃப்ல ஒரு காலகட்டத்தில் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவாங்க. இவர்கள் ரொம்ப ஒரு பெஸ்ட் இந்த விஷயத்துல இப்போ கமலஹாசன் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர் சாதித்த சாதனைகளுக்கு வேற மாற்று சொல்லவே முடியாது இல்லையா? அது மாதிரி ஒரு மைல்ஸ்டோன் மாதிரியான ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணுவாங்க இவங்க லைஃப்ல அப்படிங்கிறத உறுதியாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த இடத்துல தான் எண் கணிதத்தினுடைய பலத்தை நீங்கள் உணரலாம். வெற்றி வசந்த் அவர்களுடைய வாழ்க்கையில அவர் நிறைய திரைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கார். குறிப்பாக அவர் ஒரு இயக்குனர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் இயக்கியிருக்காரு. இப்ப நீங்க நாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் போய் பாருங்க யூடியூப்ல. அவருடைய எத்தனையோ ஷார்ட் பிலிம்ஸை நீங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஒரு தேர்ந்த நடிப்பை அவர் வெளிப்படுத்தி இருக்காரு அப்படிங்கிறத அதுல நீங்க பார்ப்பீங்க. நீங்க நாடகத்துல பார்க்கக்கூடிய அத்தனை பர்ஃபார்மன்ஸும் யாரோ எழுதி கொடுத்த ஒரு விஷயத்தை அவர் பர்ஃபார்ம் பண்றது. பட் ஆனா இந்த ஷார்ட் பிலிம்ல பார்க்கும்பொழுது ஒரு மூவிக்கான ஒரு ஆக்டர், அவர் ஒரு சினிமா துறையில ஜெயிக்க வேண்டிய ஒரு ஆக்டர், அவரு ஓனா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவரு நடிச்சிருப்பாரு. அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும், அது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்த 7ஆம் எண்ணின் ஆதிக்கத்தின் ஆற்றல்கள் தான் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கூடிய விரைவில் நிச்சயம் அவருடைய அடுத்த நிலைக்கான வெற்றி அப்படிங்கிறத உறுதியாக அவர் அடைவார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். அடுத்தது கோமதி பிரியா அப்படிங்கிறவங்களும் அந்த சிறகடிக்க ஆசையில முத்துவுக்கு பேரா நடிக்கிறாங்க. அவர்களை பற்றி பார்ப்போம். அவர்களை பொறுத்த அளவுக்கு தேதியின் அடிப்படையில ரொம்ப சூப்பர்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். என்ன காரணம்னா, அவர்களுடைய தேதியை இப்போ 7ஆம் எண் பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். திரு வெற்றி வசந்தை பற்றி பேசும்போது இவர்கள் 8ஆம் எண். 8 அப்படிங்கிறது சனியின் கிரகத்தின் ஆதிக்கத்தில் வரக்கூடியது. அதே சமயத்துல கலையுலகத்திற்கும் 8ஆம் எண்ணிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இந்த 7, 8 அதே போல 2 இந்த எண்கள் எல்லாமே கலையுலகில் சாதனை படைக்கலன்னா தான் அது ஆச்சரியமா நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 8ஆம் எண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவுமே நடிப்பு திறமையை மிகவும் புரிந்து கொண்டு அதை பக்குவமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். இப்போ விக்ரம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி முந்தைய பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் எல்லாருமே 8ஆம் எண் ஆதிக்கத்தில் இருந்தவர்கள் தான். அவர்களால் சாதிக்க முடியாத விஷயங்கள்ங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ இவங்களுமே பல வகையில தன்னுடைய நாடகத்திற்கு வருவதற்கு முன்னாடியே அவங்க பிரபலம் தான். அவங்க அவங்களுடைய கிரியேட்டிவ் ஃபீல்டில் அவங்க பிரபலமாக இருந்தவர் தான் கோமதி பிரியா அவர்கள்.
ஸோ இவர்களுடைய அந்த பிறந்த தேதி, கோமதி பிரியா அவங்கள பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 8/2/1993. இதுல இந்த 8ஆம் எண் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவர்களுக்கு நிறைய நன்மைகளை பண்ணி கொண்டு இருக்கு, அவர்களுடைய கிரியேட்டிவ் ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் எண் அது வந்து அனைத்து தரப்பான விஷயங்களையும் கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு உத்தியை தரும். அதாவது கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்கன்னு அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் வந்து ஒரு ஒரு ½ அன் ஹவர் டைம் எடுத்துக்கிறாங்கன்னா இவங்க 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளாரையே அந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து உள்வாங்கிக்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த கற்பூர புத்தித்தன்மையும் வந்து இந்த 5ஆம் எண் வந்து உருவாக்குது. ஸோ இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு மக்களிடையே ரீச் ஆயிருக்கு. ரொம்ப யதார்த்த உலகில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ணிக்கக்கூடிய வகையில் இந்த நாடகம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் எல்லா மக்களுடைய பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்கு. அதற்கு முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடிய இந்த இருவருடைய வாழ்க்கையிலையுமே அந்த எண்கணிதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு பங்கு பெறுது அப்படிங்கிறது இதில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்குமே சொல்கிறேன், இப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே அவரவர்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண்ணுங்கிற ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. இப்போ பிறந்த தேதிங்கிறது வந்து ஒரு எண் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே 1/1/2024ங்கிற தேதியிலேயே 1ஆம் எண் அப்படிங்கிறது தேதியின் அடிப்படையில் வரக்கூடிய சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாக இருக்கு. அதனுடைய கூட்டுத்தொகைன்னு ஒரு நம்பர் ஒன்று வரும், அதுவுமே சேர்ந்துதான் பலன் தரும். கூட்டுத்தொகை எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1/1/2024ங்கிறத அப்படியே ஒரு பேப்பர் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் பிளஸ் போடுங்க, வரக்கூடிய டோட்டலையும் ஒன்னோட ஒன்று கூட்டுங்க, அப்போ ஒரு நம்பர் ஒன்று வரும் இல்லையா, அந்த நம்பருமே சேர்ந்து தான் ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் பலன் தரும். உங்க பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிறந்த தேதியும் கூட்டு எண்ணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய நேம். இப்போ இதில் இந்த பிறந்த தேதிங்கிறது நம்ம கையில் கிடையாது, இறைவன் கொடுக்கக்கூடியது. ஆனால் உங்களுடைய பெயரை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாகவே இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு சக்தின்னே சொல்லலாம். ஆனால் அது எத்தனை பேருக்கு வந்து அதை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒரு மாபெரும் ஆயுதம் நம்ம கையில் கொடுத்துருக்காரு, ஒரு பாசிட்டிவான நம்ம ஒரு கேடயம் மாதிரி நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுடைய பெயர் வந்து உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தி இருக்கிற பட்சத்தில் நிச்சயம் வந்து நீங்களுமே வந்து இதே போல வெற்றியாளர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது. இதில் திரு வெற்றி வசந்த் அவர்களை பற்றி நம்ம சொல்லும்போது இந்த 7ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் சொன்னேன் இல்லையா, இந்த 7ஆம் எண்ணின் மறுபக்கம் தான் வந்து 2ஆம் எண் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த 2 அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கும். சந்திரனுடைய இப்போ ஒரு கரண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 இருக்கும் இல்லையா, அது மாதிரி சந்திரனுடைய ஒரு பக்கம் தான் வந்து 2, மற்றொரு பக்கம் தான் 7 அப்படிங்கிறது தான் எண்கணிதத்தின் சூட்சமம். ஸோ இதில் இந்த 2ஆம் எண்ணில் ஆதிக்கம் கொண்ட மனிதர்களும் இதே போன்ற மக்களுடைய ஆதரவை பெற்ற நிறைய சீரியல்களில் நடித்து புகழ் பெற்றவர்கள் இருக்கவே செய்கிறாங்க. பாக்யலட்சுமி சீரியலில் நடிக்கிற முக்கியமான ஆர்டிஸ்ட் அவங்கள பற்றி நம்ம வந்து அடுத்த பதிவில் இன்னும் விளக்கமாக இதே எண்கணித தகவல்களோட உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து கனெக்ட் ஆகிருக்கும், எப்படி இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அது எண்கள் வேலை செய்யுது அப்படிங்கிறது. இதே போலவே உங்களுடைய பிறந்த தேதிக்கும் உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண்ணிற்கும் பெயர் எண்ணிற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. இப்ப அதை பத்தின விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நான் வந்து இலவச பொது பலன்களாகவே உங்களுக்கு நான் கொடுக்கறதா இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது ரெண்டுத்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணிடுங்க. மறந்துடாம நம்ம சாய்ராம் நியூமராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் பதிவு செய்து அனுப்பி வைக்கிறேன். அதை 3 நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன். அதை கேட்கும் பொழுது உங்களுக்கே நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப இயல்பாகவே பொருந்தக்கூடிய தன்மையில இருக்கும். அப்படி பொருந்தி இருந்துச்சுன்னா மேற்கொண்டு கன்சல்டேஷனுக்கான டீடைல்ஸ் அதிலேயே நான் சொல்லிடுறேன். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.